பாசிச பாஜக அடிமை அதிமுகவை தோற்கடிப்போம், மாற்றி வைத்து திமுக கூட்டணியை நிர்பந்திப்போம், ஆதரிப்போம், பாசிசத்தை நிரந்தரமாக வீழ்த்த ஜனநாயக கூட்டரசை அமைக்க போராடுவோம் என்கின்ற தலைப்பிலே கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் இந்த பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. கடைசி பேச்சாளராக நான் வைத்திருக்கிறேன். இந்த கூட்டத்தினுடைய தலைவர் புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணியுடைய தோழர் சதீஷ் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றிய கோவன் உட்பட அனைத்து அரங்க தோழர்களே, இந்த கூட்டத்திலே கலந்திருக்கக்கூடிய மாற்று அணியைச் சேர்ந்த நண்பர்களே, நம்முடைய அரங்குகளுடைய முன்னணி தோழர்களே, உறுப்பினர்களே, இந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உழைக்கின்ற மக்களே, வியாபாரிகளே, பெரியோர்களே, விவசாயிகள் விடுதலை முன்னணி மாநில குழுவின் சார்பாக முதலிலே என்னுடைய வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். பாசிச பாஜகவை அடிமை அதிமுகவை தோற்கடிக்க வேண்டும். ஏன்? அந்த பணியை செய்து முடிப்பது நம்முடைய கடமை. குறிப்பாக தமிழ்நாட்டிலே வாழக்கூடிய அத்தனை மக்களுடைய பொறுப்பு, கடமை. அதற்கான ஒரு அரசியல் தேவை என்பது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. குறிப்பாக இன்னைக்கு அரசியல் தேர்தல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் பரபரப்பு. எல்லா இடங்களிலும் ஒவ்வொரு வேட்பாளர்களாக சுற்றுப்பயணம் வருது. ஒவ்வொரு ஊர்லேயும் இப்போ எங்கள் கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாலை நேரம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஒரே பரபரப்பு. எல்லா கட்சிக்காரங்களும் 200 300 கொடுத்து பொம்பளை ஆட்கள் பெண்களை கொண்டு வந்து ஒரு இடத்துல கூட்டி ஓட்டு கேட்பது, இது ஒரு வழக்கமாக இருக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒளிபெருக்கை வைத்து எங்களுடைய சின்னம் இதை செஞ்சிச்சு அதை செஞ்சிச்சுன்னு சொல்லி பல்வேறு விளம்பரங்களை செய்து கொண்டு ஒரு பரபரப்பாக இருக்கிற தமிழ்நாடு அரசியல். இந்த தேர்தல் வந்துட்டாலே ஒரு பரபரப்பு. தேர்தல் திருவிழான்னு சொல்கிறாங்க. அந்த தேர்தல் திருவிழாவிலே அவர்கள் வைக்கக்கூடிய வாதங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்டிஏ கூட்டணி என்ன வைக்குது? தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு, தமிழ்நாட்டில் ஊழல் பெருகிருச்சு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மத்திய அரசோட தமிழ்நாடு அரசு இணக்கமாக போக மாட்டது, இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் குடும்ப ஆட்சி, இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகள். பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, போதை, கஞ்சா, டாஸ்மார்க் பெருகிருச்சு. இதுதான் என்டிஏ கூட்டணி வைக்கக்கூடிய மிக முக்கியமான முழக்கங்கள். இதுதான் மக்கள் மத்தியில் சொல்லி இதை ஒழிக்கணும்னா நீங்கள் என்டிஏவுக்கு வாக்களிங்க. திமுக கூட்டணி என்ன சொல்லுது? இந்த தமிழ்நாட்டுக்கு எதிரான கூட்டணி என்டிஏ. தமிழ்நாடு ஓரணியில் நிற்கணும், தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய வளர்ச்சி நிதிகளை தடுக்கிறது, தமிழ்நாட்டில் மேல ஒரு கால் புணர்ச்சி, தமிழருடைய பண்பாடு மொழி இதையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தடுக்கக்கூடிய ஒரு அரசா மத்திய அரசு இருக்கு. அந்த மத்திய அரசுக்கு துணை போகக்கூடிய ஒரு அடிமை கூட்டமாக அதிமுக கூட்டணி இருக்கு. எனவே அந்த கூட்டணியை புறக்கணியுங்கள். எங்கள் கூட்டணி மதச்சார்பின்மையான கூட்டணி, இது மதச்சார்பில்லாத கூட்டணினால எங்களுக்கு வாக்களியுங்கள், ஓட்டு போடுங்கள் அப்படின்னு சொல்லி இங்கே தேர்தல் பிரச்சாரம் நடக்கிறது. மக்கள்கிட்ட ஒரே குழப்பம். நம்ம களத்தில் போய் இந்த திமுக கூட்டணிக்கு ஏன் வாக்களிக்கணும்னு சொல்லி பேசுகிறப்ப அவர்கள்ட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏங்க அவங்க சொல்கிறது உண்மையாக தானே தெரியுது, இந்த நாட்டில் லஞ்சம் பெரியத்தானே இருக்குது, போதை அதிகமாக தானே இருக்குது, எங்கே பார்த்தாலும் டாஸ்மார்க்கு, எங்கே பார்த்தாலும் கஞ்சா புழக்கம் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்கள் பல இடங்களில் இந்த மாதிரி சிறுமி கூட கற்பழிக்கப்படுறாங்க, பல விஷயங்கள் நடந்துக்கிட்டானே இருக்குது. இப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கூட்டணிக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற கேள்வியை முன்வைக்கிறார்கள். இதற்கு தோழர்களே நாம் பதில் சொல்லியாக வேண்டும். அதோடு
இந்த தேர்தல் களத்திலே நாம ஒரு பகுதி இந்த கூட்டணிக்கு வாக்களிங்கன்னு சொல்றோம், இன்னொரு பகுதியாக நம்ம தோழர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டோம்ல, நாம் ஒரு மாற்றை முன்வைத்து திமுக கூட்டணிக்கு வாக்களிக்க சொல்றோம், சும்மா சொல்லலை. போன தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியா கூட்டணியை பிளைனாக நம்ம வந்து பிஜேபியை தோற்கணும்னா இந்தியா கூட்டணிக்கு வாக்களிச்சிடணும்னு நம்ம முன் வச்சோம். ஆனால் இந்த தேர்தலில், இந்த நடக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலே திமுகவுக்கு ஒரு நிர்பந்தம், அந்த நிர்பந்தத்தோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரிக்கணும் வாக்களிக்கணும்னு சொல்கிறோம். அப்போ சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா, ஏங்க திருமாவளவனே நிர்பந்தம் பண்ண முடியலை, இன்னும் வந்து சில கட்சிகளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிர்பந்தம் பண்ண முடியும், வந்து சீட்டு வாங்க முடியல, நீங்கள் எப்படி திமுகவை நிர்பந்தம் பண்ண முடியும் என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள். அப்போ நாம் அதை விளக்க வேண்டியது இருக்கு. தோழர்களே, நாம் இந்த கூட்டத்தை ஏன் நடத்துகிறோம் என்று சொன்னால், மக்கள் மத்தியில் நாம் வந்து மக்கள் முன்னணி என்கின்ற ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறோம். இதனுடைய போராட்டம் முதல் கட்டமாக கடந்த 2 மாதத்துக்கு முன்னால் சட்டமன்றத்தை நோக்கி ஒரு பேரணி வைத்து அப்பொழுது துவக்கணும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில கோரிக்கைகளை நாம் முன்வைத்தோம். சில சட்டங்களை, குறிப்பாக விதை உரிமை திருத்த சட்டம், தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்கள், இதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 4 தொகுப்பு சட்டங்களை வந்து மத்திய அரசு கொண்டு வருது, இதெல்லாம் தடுக்கணும், நீங்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றணும்னு சொல்லி ஒரு கோரிக்கையை முன்வைத்து ஒரு முதல் கட்டமாக ஒரு போராட்டத்தை நடத்தினோம். அந்த போராட்டத்திற்கு பின்னால் இப்பொழுது நாம் மக்கள் மத்தியிலே வெளிப்படையாக ஒரு பொதுக்கூட்டத்தை நாம் ஏற்பாடு செஞ்சு, இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக நாம் இந்த மக்கள் முன்னணி என்கின்ற ஒரு அமைப்பினை ஏன் ஏற்படுத்தி இருக்கிறோம், இதனுடைய நோக்கம் என்ன, இது என்ன செய்து முடிக்கப் போகிறது என்பதை விளக்குவதற்காகத்தான் இந்த பொதுக்கூட்டமும் இந்த ஏற்பாடும். அப்படி இந்த மக்கள் மத்தியில் விளக்குவதோடு நம்முடைய அமைப்பிலே இருக்கக்கூடிய தோழர்களுக்கு கூட பல ஐயப்பாடுகள் இருக்கிறது. போன தேர்தலிலே வந்து நம்ம முடிவெடுத்துட்டோம், ஒரு செயலூக்கமுள்ள தேர்தல் புறக்கணிப்பை செய்வது என்கின்ற முடிவினை நாம் எடுத்து விட்டோம். அப்படி இருந்தாலும் நாம் வந்து கிட்டத்தட்ட அமைப்பு தோன்றதிலிருந்து பல ஆண்டுகளாக தேர்தல் புறக்கணிப்பு செய்த இயக்கம். இன்றைக்கி நம்ம வந்து மக்கள் மத்தியில் போகிறப்ப, ஏங்க நீங்கள் ஓட்டு போடாதீங்க, தேர்தல் பாதை திருடர் பாதை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, இன்றைக்கி தேர்தல் பாதைக்கு வந்து அது திமுக கூட்டணியை ஆதரிக்கக்கூடிய இந்த நிலைப்பாட்டை எடுத்தது ஏன், இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுப்புகிறால். தோழர்களுக்கும் அந்த குழப்பம் இருக்கிறது. அதை நாம் தெளிவாக விளக்கி விட்டோம். இன்றைய சூழல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம தேர்தலில் பங்கெடுக்கிறோம்னு சொன்னால் ஒரு வரம்புக்கு உட்பட்டு நிரந்தரமாக நாம் தேர்தலிலே பங்கெடுப்பது கிடையாது. முதல்ல மக்களுக்கு அதை புரிய வைக்கணும். அது மாதிரி தேர்தலில் நாம் வேட்பாளராகவோ இல்லை அதில் நின்று நம்ம ஓட்டு கேட்பது கிடையாது. ஒரு இடைக்கட்ட அரசியல் சூழல்ல பாசிசம் இன்றைக்கு மேலோங்கி இந்த நாட்டை மிக கொடூரமான தாக்குதலை உள்ளாக்குகின்ற அந்த சூழலிலே ஒரு இடைக்கட்டமாக இந்த தேர்தலிலும் நாம் பங்கெடுத்து பாசிசத்தை வீழ்த்த போகிறோம். இந்த தேர்தல் களத்திலும் பாசிசத்தை வீழ்த்தக்கூடிய அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்த போகிறோம். அப்படி என்ன ஒரு மிகப்பெரிய சூழல் இருக்கு, ஒரு கொடூரமான சூழல் இருக்குன்னு சொன்னா, மக்கள் நேரடியாக நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பிஜேபி என்கின்ற அந்த பாசிச முகம், அந்த பாசிச தன்மை கொண்ட கட்சி நேரடியாக தமிழ்நாட்டுக்கு வர முடியாது. ஏன்னு சொன்னா, இந்த தமிழ்நாட்டு மண் ஏற்கனவே இடதுசாரி சிந்தனையினாலே, திராவிட சிந்தனையினாலே ஓரளவிற்கு ஒரு அரசியல் அறிவு பெற்ற ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் இருக்கிறது. இந்த அரசியல் அறிவு பெற்ற இந்த சமூகம் குறைந்தபட்சம் இந்த பிஜேபியினுடைய பாசிச செயல் திட்டங்களை புரிந்திருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட பிரிவு புரிந்து வைத்திருக்கிறது. வெகுஜன மக்கள் எல்லாம் புரிஞ்சிருக்காங்கன்னு நாங்கள் சொல்லலை.
அந்த குறிப்பிட்ட ஒரு சமூக மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். திராவிட இயக்கத்திலும் முற்போக்கு இயக்கங்களிலும் இருக்கக்கூடிய அந்த அரசியல் சக்திகள் இந்த RSS செயல் திட்டங்களை புரிந்து வைத்திருப்பதனால் இவர்களுடைய அரசியல் திட்டங்களை தமிழ்நாட்டிலே தவிடுபொடியாக்கி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கருத்தியலை நேருக்கு நேராக மோதி கருத்தியலை முடக்கி இருக்கிறார்கள். அதற்கு தந்தை பெரியாரும் இங்கே இருந்த இடதுசாரி சிந்தனையாளர்களும் மிகப்பெரிய ஒரு பங்காற்றி இருக்கிறார்கள். இந்த ஒரு சவாலான சூழலிலே தான் பிஜேபி பார்த்தீங்கன்னு சொன்னா அவன் நேரடியாக வருவது கிடையாது. அவன் என்ன பண்றான், அதிமுக என்கின்ற அந்த குதிரை மேல சவாரி செய்கிறான். அந்த அடிமை இந்த பாசிச பாஜகவை தமிழ்நாட்டிலே வேரூன்றுவதற்கான அத்தனை அடிப்படைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த காலங்களிலே 4.5 வருஷம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்தார். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலே இருந்த பொழுதுதான் நீட் தேர்வு, மாணவர்களுக்கு எதிரான நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டது. உதய் மின் திட்டம் அது கொண்டு வரப்பட்டது. இன்னும் பார்த்தீங்கன்னா வெளி மாநிலத்துக்காரங்க கூட இங்க தமிழ்ல தேர்வு எழுதி பாஸ் பண்ணாமையே தமிழ்நாட்டில் வேலைக்கு வரலாம். இப்படி ஒரு சூழலை ஏற்படுத்தினார்கள். இப்படி பல்வேறு திட்டங்களை ஜெயலலிதா இந்த என்ஆர்சி அது மாதிரி முஸ்லிம்களுக்கு எதிரான சட்டம் இது எல்லாத்தையுமே ஆதரிச்சாரு எடப்பாடி பழனிசாமி. அந்த சட்டங்களை பாராளுமன்றத்திலே குறிப்பாக மாநிலங்களவையிலே நிறைவேற்றுவதற்கு பக்கபலமாக இருந்தது எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த எம்பிக்கள் தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா மோடி வெளிப்படையாக அறிவிக்கிறார், அசாம் தேர்தலில் இந்த தேர்தல் முடிந்தவுடனே வெளிநாட்டு ஊடுருவல்காரர்கள் பெட்டியை கட்டி வச்சுக்காங்க ரெடியா, நீங்க இந்த நாட்டை விட்டு வெளியேற்றப்படுவார்கள் என்று பகிரங்கமாக அங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம் சகோதரர்களை மிரட்டுகிறார்கள் என்றால் அதற்கு அடிப்படை அந்த என்ஆர்சி தான், குடியுரிமை திருத்த சட்டம். அதற்கெல்லாம் பகிரங்கமாக ஆதரவு தெரிவித்தவர் தான் இந்த எடப்பாடி. மிகப்பெரிய ஒரு அடிமையாக இன்னைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா தப்பி தவறி வாய்ப்பில்லை, ஒருவேளை தில்லாலங்கடி பண்ணி தேர்தல் கமிஷனை வைத்து அதிகாரத்தை எடப்பாடியே அவர் சொல்ற மாதிரி மெஜாரிட்டியை கைப்பற்றினாலும் நடக்க போவது பிஜேபி ஆட்சி தானே தவிர இங்க இருக்கக்கூடிய எடப்பாடியினுடைய ஆட்சி கிடையாது. இது வெளிப்படையாக தெரிஞ்சது. அதனாலதான் அந்த அடிமை அதிமுகவை தோற்கடிக்கணும். பல இயக்கங்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பிஜேபி சில முற்போக்கு இயக்கங்கள் அவங்க பிஜேபி எங்கெங்க நிற்குதா 27 தொகுதியில் நிற்குதா அந்த தொகுதியில் மட்டும் பிஜேபியை தோற்கடிப்போம், அதிமுக நிற்கிற தொகுதியில் அதை பற்றி கண்டுக்கிறது இல்லை. இப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. அதனால் பலனடைய போவது யார்? இதில் தவறான முடிவு. அதைத்தான் தான் நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒட்டுமொத்தமாக எப்படி பிஜேபிக்கு 0 முட்டையை கொடுக்கணுமோ அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுகவும் 0 முட்டையை கொடுக்கணும். எடப்பாடி பழனிசாமியினுடைய வேட்பாளர்கள் நிற்கக்கூடிய அத்தனை தொகுதியும் அது பிஜேபி நிற்கிற தொகுதி தான், இதில் சந்தேகமே பட வேணாம். அதனால தான் நாங்கள் தெளிவாக வரையறுத்திருக்கிறோம், இது அடிமை அதிமுக கூட்டணி. அந்த அடிமை அதிமுக கூட்டணியும் வேரோடு வீழ்த்துவதுதான் நம்முடைய நோக்கம். அப்படி வேரோடு அந்த கூட்டணியை வீழ்த்தினால் மட்டும் போதுமா? இவர்கள் சொல்கிறார்களே ஊழல், லஞ்சம், டாஸ்மார்க், இந்த பெண்களுக்கு எதிரான குற்றம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த குற்றங்கள் எல்லாம் நடப்பதற்கு அடிப்படை காரணம் என்ன? இதை பற்றி தேர்தலில் துரதிர்ஷ்டமான விஷயம். இன்னைக்கு தேர்தல் களத்திலே விஜய் என்ன பேசுறாருன்னு சொன்னா பாசிசமாவது பாயாசமாவது அப்படின்னு பேசுறாரு. ஊழலை பத்தி பேசுறாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பேசுறாங்க, தமிழ்நாட்டுக்கு எதிரானவர்கள் என்று பேசுகிறார்கள், தமிழ்நாடு வளர்ச்சியை தடுக்கிறார்கள் என்று பேசுகிறார்கள். ஆனால் இந்த எல்லா விஷயங்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய அரசியல், அதை பற்றி எந்த கட்சியுமே பேசுவது கிடையாது.
அந்த அடிப்படை அரசியல் தான் பொருளாதாரத்திலும் அரசியலிலும் நிறைந்திருக்கிறது. பொருளாதாரத்திலே கார்ப்பரேட் பொருளாதாரம் என்கின்ற அந்த விஷயத்தை அதிமுகவும் வாய் திறக்கிறதல்ல, திமுகவும் வாய் திறப்பதல்ல, காங்கிரசும் வாய் திறப்பதல்ல. இந்த விசிகா, சிபிஎம், சிபிஐ இவங்க தேர்தல் இல்லாத காலங்களில் பேசுவாங்க. ஆனால் தேர்தல் காலத்திலே கார்ப்பரேட் பொருளாதாரத்தை பற்றி அதிகமாக பேசுவது கிடையாது. காவி அரசியலை பேசுவதை போல கார்ப்பரேட் பொருளாதாரத்தை பற்றி இவர்கள் பேசுவதே கிடையாது. ஒரு துரதிருஷ்டவசமாக இந்த கார்ப்பரேட் பொருளாதாரத்தினுடைய விவாதங்கள் அது மக்களுக்கு எவ்வளவு அநீதி இழைக்கிறது, அதுதான் பிரச்சனைகளுக்கெல்லாம் அடிப்படை என்கின்ற விஷயங்களை நம்முடைய தமிழ்நாடு அரசியல் களத்திலே விவாதமே செய்யப்படாத ஒரு மோசமான சூழல் இருக்கிறது. தோழர்களே, பெரியோர்களே, விவசாயிகளே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு பிரச்சனையும் அடிவாதமாக இருப்பது கார்ப்பரேட் பொருளாதாரம் தான். உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதைப் பொருள் ஏறிச்சு, அது உண்மைதான். இந்த போதைப் பொருள் பல்கி பெருகுவதற்கு யார் காரணம்? இங்க மட்டுமா? அமெரிக்காவிலேயே போதை வளர்ந்துருச்சுன்றான். அதுக்கு காரணம் வெனிசுலாங்கிறான். உலகம் முழுக்க போதை என்பது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல. இந்த போதைப் பொருளுக்கு அடிப்படையாக இருப்பது கார்ப்பரேட் பொருளாதார முதலாளித்துவம் தான். திட்டமிட்டு போதையை மக்களை போதையிலே ஆழ்த்தி அரசியல் உணர்வு பெறாத ஏதுமற்ற மக்களாக மாற்றக்கூடிய அந்த வேலையை திட்டமிட்டு முதலாளித்துவம், குறிப்பாக கார்ப்பரேட் விரும்பிகள் செய்கிறார்கள். அதுதான் தமிழ்நாட்டிலையும் இப்போ போதை அதிகமாக இருக்கிற காரணம். இங்கே பிளங்கக்கூடிய உயர் ரகை போதைப் பொருளெல்லாம் தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ணுறதில்ல, அது வெளியிலிருந்து இறக்குமதி செய்கிறது. இப்போ இந்த டாஸ்மார்க் அப்படிங்கிறது, அந்த டாஸ்மார்க்கு பின்னாலே பொருளாதாரம் முடங்கி இருக்கிறது. தமிழ்நாடு பட்ஜெட்டில் ஒரு குறிப்பிட்ட அளவு டாஸ்மார்க் பங்கு வகிக்கிறது. கார்ப்பரேட் பொருளாதாரம் இந்த நாட்டிலே மேலோங்கி இருக்கக்கூடிய இந்த சூழலே ஒவ்வொரு மாநிலத்திற்குமான நிதி, அந்த நிதி வருவாய் குறைந்திருக்கிறது. மத்திய அரசு கார்ப்பரேட்டினுடைய நலனுக்காக தன்னுடைய நிதி ஆதாரங்கள் முழுவதையும் திருப்பி விடுகிறது. மாநிலங்களுக்கு நிதியை குறைக்கிறது, அதனுடைய நிதி வருவாயை சீரழிக்கிறது. இதன் மூலமாக இவர்கள் வருவாய் பற்றாக்குறை. ஒரு காலத்திலே திமுக கூட்டணி நான் வந்தா கருணாநிதி இருக்கிறப்ப டாஸ்மார்க்கை நான் இழுத்து மூடுவேன்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்து அந்த தேர்தலில் வெற்றி அடைய முடியலை. ஆனால் இன்னைக்கு வாக்குறுதி கொடுக்க முடியாததுக்கு ஒரு காரணம், பொருளாதாரத்திலே இங்கே மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்தித்து இருக்கிறது தமிழ்நாடு. எதிர்க்க தரப்பு சொல்றாங்களே இந்த தமிழ்நாடு கடன் கூடிருச்சுன்னு, அது ஓரளவுக்கு உண்மைதான். அந்த கடன் கூடியதற்கு காரணம் இந்த மத்திய அரசுடைய நிதி வருவாய். அது அந்த மத்திய அரசுடைய கஜானாவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாநில அரசுக்கும் அவர்கள் கொடுக்க வேண்டிய நிதியை கொடுப்பது கிடையாது. பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு அள்ளி கொடுக்கிறான். தமிழ்நாடு மாதிரி எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு கிள்ளி கொடுக்கிறார்கள். இதனாலே இந்த மாநில அரசு நினைத்தாலும் டாஸ்மார்க்கை மூட முடியாது, போதையை ஒழிக்க முடியாது, ஆனால் கட்டுப்படுத்த முடியும். நாம் குறைந்தபட்ச செயல் திட்டத்திலே இந்த போதையை ஒழிக்க வேண்டும், அதை நிரந்தரமாக டாஸ்மார்க்கை மூடணும்னு கோரிக்கை வைக்கிறோம். ஆனால் இந்த நிதி வருவாயை பெருக்குவதற்கான வழியை வேறு வகையில் தான் பார்க்கணும். குறிப்பாக கார்ப்பரேட்டுகளுக்கும் பெரும் நிறுவனங்களுக்கும் சொத்து வரி, கார்ப்பரேட் வரியை அதிகமாக்க வேண்டும். பல நாடுகள் இதை செஞ்சிருக்கான். ஆனால் அந்த அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்கிறது. அந்த மத்திய அரசை தமிழ்நாடு அரசு நிர்பந்தம் செய்து அதன் மூலமாக வருவாயை பெருக்க வேண்டுமே தவிர வேறு வகையிலே இந்த வருவாயை ஈடுகட்ட முடியாது. போதையை ஒழிப்பதற்கு, நிரந்தரமாக டாஸ்மார்க்கை முடிவதற்கு அப்படி ஒரு வழிமுறையை நாம் நிர்பந்தம் செய்ய வேண்டும். இப்படி இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கார்ப்பரேட்டினுடைய பொருளாதாரம் என்பது மிகப்பெரிய ஒரு தாக்குதலை உழைக்கிற மக்கள் மத்தியிலே, அது எல்லா தரப்பு மக்கள் மத்தியிலையும் தாக்குதலை தொடுத்திருக்கிறது. இந்த தாக்குதலை நாம் அம்பலப்படுத்தியாக வேண்டும்.
அந்த அம்பலப்படுத்தல் இல்லாமல் இந்த தேர்தலிலே வெறுமனே திமுகவுக்கு வாக்களியுங்கள் என்று மட்டும் நாம் சொல்லிக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால், நம்முடைய மாற்றாக வைத்திருக்கிறோமே நம்முடைய இலக்கு ஜனநாயக கூட்டரசு, தேர்தல் வாக்கு அந்த அளிப்பது என்பதை ஒரு புறம் நாம் பிரச்சாரம் செய்வதோடு ஜனநாயக கூட்டரசு பற்றியும் நாம் பிரச்சாரம் செய்தாக வேண்டும். ஜனநாயக கூட்டரசு என்பது நம்முடைய இலக்கு. அந்த ஜனநாயக கூட்டரசை அமைப்பதற்கான அந்த வழியிலே நமக்கு இப்பொழுது தடைக்கல்லாக இருப்பது எதுன்னு சொன்னால் இந்த பாசிசம் தான். பிஜேபி என்பது மிகப்பெரிய ஒரு ஜனநாயக மறுப்பு கொள்கை கொண்ட ஒரு கட்சியாக இருக்கிறது. அது மத்திய அரசிலே இருந்து கொண்டு மாநிலங்களை ஒடுக்குவது, இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவிலே இருக்கக்கூடிய அத்தனை செல்வ ஆதாரங்களையும், குறிப்பாக கனிம வளங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், இந்த வங்கிகளே இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களுடைய வரி பணம், சொத்து, டெபாசிட் எத்தனை அத்தனையுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட முதலாளிகளுக்கு, அம்பானி, அதானி, ரிலையன்ஸ், சிவநாடார், சிறுதர் வேம்பு போன்ற பன்னாட்டு தேசம் கடந்த முதலாளிகளுக்கு அள்ளி கொடுக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய செல்வாதாரங்கள் எல்லாம் அவர்களுடைய பைகளுக்கு போய் கொண்டிருக்கிறது. மக்களுக்கு என்ன கிடைக்குது? வரி. இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஜிஎஸ்டி என்கின்ற பெயரில் கொள்ளை, சலுகைகள் குறைப்பு, இப்படி பல்வேறு நடவடிக்கைகள் மூலமாக மக்களை ஒட்ட சுரண்டி, குறிப்பாக பெட்ரோல் டீசல் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல லட்சம் கோடிகளை சுரட்டி இருக்கிறார்கள். முதலாளிகளுடைய நலனுக்காகவே இன்னைக்கு கேஸ் பிரச்சனை பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்திருக்கிறது. இதை பற்றியெல்லாம் கண்டுக்கல. இப்படி பல்வேறு இன்னல்களை மக்கள் மீது சுமத்தி விட்டு பெரும் முதலாளிகளுக்கு அவர்கள் மிகப்பெரிய ஒரு வரி சலுகையும் அள்ளி கொடுக்க, அந்த கடன் அள்ளி கொடுத்து அவர்களை பெரும் முதலாளிகளாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பொருளாதார சூழல், இன்னொரு பக்கம் அரசியலிலே ஒற்றை ஆட்சி, ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே ரேஷன் கார்டு, எல்லாமே ஒரே கட்சி, யாருமே இனிமேல் தேர்தலிலே பங்கெடுக்க முடியாது. அதனால்தான் முன்னாடியே தேர்தல் கமிஷனை கைப்பற்றி வச்சுக்கிறார். இன்னைக்கு இருக்கிற தேர்தல் கமிஷன் என்ன சொல்லுது? எதிர்கட்சிகள் அத்தனையுமே ஒடுக்குகிறது. எதிர்கட்சி மாநிலங்களில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை எல்லாம் மாற்றி அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஜேபி சார்புள்ள அதிகாரிகளை இங்கே நியமித்து இந்த நாட்டிலே தேர்தலை ஒரு நேர்மையான முறையிலே நடத்தாமல் மிகப்பெரிய ஒரு முறைகேடை செய்து அதன் மூலமாக அதிகாரத்தை கைப்பற்ற பிஜேபி ஒரு அரசியல் ரீதியாக திட்டத்தை திட்டுகிறது. ஏற்கனவே கெஜ்ரிவால் அவர் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊழல் குற்றச்சாட்டு செய்த அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் பதவியை விட்டு இறக்கி தேர்தலில் தோற்கடித்தார்கள். இதே போல் தான் ஊழல் ஊழல் என்று பேசுவார்கள். இதற்கு முன்னே அண்ணே கசேரா அப்படிங்கிற ஒரு காந்தியவாதி, அவரை வச்சு காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்த்தான். இன்னைக்கு அண்ணே கசாரா எங்க இருக்காருன்னு தெரியல. ஆனால் ஊழலுக்கு அப்பாற்பட்ட கட்சியா பிஜேபி தேர்தல் பத்திரம் என்கின்ற வகையிலே, பிரதமர் நிதி என்கின்ற வகையிலே பல ஆயிரம் கோடி ரூபாயை ஊழல் செய்து வைத்துக் கொண்டு எல்லா எதிர்கட்சிகளையும் ஒடுக்குவது, எல்லா ஜனநாயக நடைமுறைகளையும் தகர்ப்பது, ஏன் உச்ச நீதிமன்றம் உட்பட, தேர்தல் கமிஷன் உட்பட, இன்னும் இடி, சிபிஐ உட்பட இராணுவத்தையே பாசிசமயமாகி கொண்டிருக்கிறார். தோழர்களே, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு அக்னிபாத் என்கின்ற திட்டத்திலே சேர்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களும் 5 ஆண்டு ஒப்பந்தம், அந்த 5 வருஷம் கழிச்சு 20% பேரை இராணுவத்தில் சேர்த்துக்கிறான், மீதி பேரை வீட்டில் அனுப்பிடுறான். அந்த 20% பேர் யார் என்று சொன்னால் ஆர்எஸ்எஸ் சிந்தனையுள்ளவர்களை மட்டும் அவர்கள் இராணுவத்திலே வைத்துக் கொள்வார்கள். எனவே இராணுவமே ஆர்எஸ்எஸ் இராணுவமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதை விடுத்து ஆர்எஸ்எஸ் படை, அவர்களும் ஒரு படையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்திய இராணுவத்திலிருந்து இன்னொரு மக்களுடைய மத்தியிலே ஆர்எஸ்எஸ் படையும் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதனால 2 படை ஆயுதப்படையாக மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ராகுல் காந்தி ஒரு விஷயத்தை சொல்லிக்காரு. இந்த சிஆர்பிஎஃப் என்கின்ற ரிசர்வ் போலீஸ், அது மத்திய அரசு போலீஸ், அதில் உயர் அதிகாரிகள் நேரடியாக ஐஏஎஸ் அதிகாரிகளை நியமிக்கலாம்
RS காரர்களை நியமிக்கலாம் என்ற நிலைமையை உருவாக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட ஒரு அரசியல் அதிகாரத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த பாசிச வெறி கொண்டு வருகிறது. பொருளாதாரத்திலும் அரசியலும் பண்பாட்டிலும் அத்தனை துறைகளிலும் வருகின்ற இந்த பிஜேபியை முறியடிப்பதற்கு நாம் மாற்றாக ஒரு ஜனநாயக குடியரசு முன்வைக்கிறோம். திமுகவிடம் நாம் சில நிர்பந்தங்களை செய்கிறோம். ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். தோழர்களே, இன்னைக்கு விவசாயிகளுடைய பிரச்சனை, விவசாயிகளுக்கு நிலம்தான் உயிராதாரம். அந்த நிலம் என்பது இன்னைக்கு குவிந்து கிடக்கிறது. எங்க கோயில் நிலங்களாக, ஆதீனங்கள் நிலங்களாக, இன்னும் கார்ப்பரேட் சாமியார்கள் கையிலே, இன்னும் மடங்கள் கையிலே குவிந்து கிடக்கிறது. கிட்டத்தட்ட 4,23,000 ஏக்கர் நிலங்கள் தமிழ்நாட்டிலே மட்டும் இருக்கிறது. அந்த நிலங்கள் எல்லாம் விவசாயிகள் கூலிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். நாம் திமுகவிடம் குறைந்தபட்ச நிர்பந்தத்தை இப்பொழுது வைக்கிறோம். இந்த நிலங்களிலே உழவடை செய்யக்கூடிய உழவர்களுக்கு குத்தகை குறைப்பு செய்ய வேண்டும், வாடகை குறைப்பு செய்ய வேண்டும். அதுபோல கோயில் சுற்றி இருக்கக்கூடிய வீட்டடி மனைகளிலே குடியிருப்பவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும். அவர்களை வெளியேற்றக்கூடாது, வெளியேற்றுவதை தடுக்க வேண்டும் என்கின்ற இது போன்ற நிர்பந்தங்களை நாம் திமுக மத்தியிலே நாம் செய்தால் நிச்சயம் மக்கள் எழுச்சியில் மோகமாக செய்ய வேண்டும். அதைத்தான் நம்ம மக்கள் முன்னணியிலே நிர்பந்தம் செய்கிறோம். கடந்த காலங்களிலே திமுக ஒரு தொழிலாளர் விரோத 12 மணி நேர வேலை சட்டத்தை கொண்டு வந்த பொழுது அதை எதிர்த்து முறியடிக்கக்கூடிய நிர்பந்தத்தை இடதுசாரி கட்சிகள் உட்பட நாம் எல்லாமே செய்தோம். திமுக அரசு பின்வாங்கியது. இப்படி பல்வேறு நிர்பந்தங்களை நாம் ஒருங்கிணைப்பு சட்டம் அது விவசாயிகளுக்கு எதிரானது. நிலங்களை கேள்வி முறையில்லாமல் கார்ப்பரேட்டுகளுக்கு பிடுங்கி கொடுப்பதற்கான அந்த ஒரு நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த பொழுது அதை எதிர்த்து கடுமையாக போராடி நிர்பந்தம் செய்ய முடிகிறது. எப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தத்தோடு தான் நாம் திமுக கூட்டணியை நாம் தேர்தல் களத்திலே ஆதரிக்கிறோம். அந்த தேர்தல் களத்திலே இன்றைக்கு பாசிசத்தை வீழ்த்துவதற்கு ஒரு ஆயுதமாக இந்த திமுக கூட்டணியை நாம் பயன்படுத்துவோம். அந்த வகையிலே இந்த தேர்தலிலே திமுக கூட்டணியை ஆதரிப்போம், வாக்களிப்போம். ஜனநாயக கூட்டரசை அமைப்பதற்கான ஜனநாயக மக்கள் முன்னணியை கட்டி அமைப்பதற்கான அத்தனை வேலைகளையும் செய்வதற்கான களப்பணியை இந்த தேர்தல் களத்திலே மக்கள் மத்தியிலே நாம் பணி ஆற்றுவோம் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.